ஹாய் எவ்ரிவான், நான் உங்கள் பிரகாஷ் விராட் வெரியன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வெஸ்ட் நியூசிலாந்தோடைய 5th T20 4th T20 நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆல்ரெடி சீரீஸும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சில் என்னங்க இருக்க போகுதுன்னு கேட்குறீங்களா? இந்த மேட்ச்சில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு இதோட மேட்ச் வந்து சீரீஸ் முடியுது, நியூசிலாந்துக்கு மேட்ச் முடியுது. February 7th வந்து வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆக போகுது, கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடி நடக்க போகிற ஒரே ஒரு மேட்ச் இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்சை வச்சு தான் அவங்க வந்து ட்ரையல் எடுக்க முடியும், நம்ம டீம் எப்படி, செலெக்ஷன் எப்படி அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம அனலைசிஸ் பற்றி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன், அது நீங்களே என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க, சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி இந்தியா நியூசிலாந்து மேட்ச் எங்கே நடக்குதுன்னா திருவனந்தபுரம் எங்கே இருக்குது? கேரளாவில் நடக்குது. கேரளா யாரோட ஊர்? சஞ்சு சேட்டாவோட ஊர். சஞ்சு சேட்டா 4 மேட்ச் நல்லா விளையாடலை. அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து இடம் கிடைக்கலன்னு சொல்லி எல்லாருமே ஜஸ்டிஸ் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ ஒரு 4 மேட்ச் கண்டினியூஸாக வாய்ப்பு கொடுத்தும் அவர் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமே இருக்கார். ஸோ இந்த மேட்ச் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. நான் ஏன் சொல்கிறேன்னா, அவரோட இடம் மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன், அவரோட இடம் மட்டும்தான் கேள்விக்குறியாக இருக்குது. மற்ற எல்லாரும் அவங்க ஸ்பாட்ஸை பிடிச்சிட்டாங்க. போன மேட்ச் சிவந்து போய் விளையாண்டு நான் பேட்டிங் ஆல்ரவுண்டு தான், நான் பவுலிங் ஆல்ரவுண்டு கிடையாதுன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ அபிஷேக் சர்மா சொல்லவே தேவையில்லை, இசான் கிஷன் ப்ரூவ் பண்ணிட்டார். ஹர்திக் பாண்டியா அவர் எப்போயுமே டீமில் இருப்பார். மற்றபடி அவர் யாருங்க தூக்க முடியும்? ஹர்ஷித் ராணாவும் எப்போ கொடுத்து வாய்ப்பு கொடுத்தாலும் அவர் விளையாடுறாரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஹர்ஷித் சிங்கு ஓப்பனிங் பவர் பிளேஸ் ஸ்பெஷலிஸ்ட்டே அவர் தான். ஏதோ ஒரு மேட்ச் அடி வாங்குவார், பட் உண்மையான ரியல் நடக்கும் மேட்ச்லாம் அவர் ஓப்பனிங் விக்கெட் தூக்கிட்டு ஈஸியாக தூக்கிட்டு போயிடுவார். அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு வந்து சஞ்சு சட்டாவோட பிளேஸ் மட்டும் தான் கேள்விக்குறியாக இருக்குது. இந்த மேட்ச் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அவரோட ஊரில் நடக்குது, அவரோட சொந்த கிரவுண்ட் நடக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு இது வரைக்கும் திருவனந்தபுரத்தில் சஞ்சு சேட்டா ஒரு நாள் கூட விளையாண்டதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அவன் வந்து அவருடைய ஊர்லேயே மேட்ச் நடக்குது. இன்றைக்கி வந்து டிக்கெட்டு 50,000 டிக்கெட்டு ஃபுல் ஷேல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே இந்த மேட்ச்சை வந்து திருவனந்தபுரத்தில் கேரளா பீப்புள் வந்து அதிகமான ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. சஞ்சு சேட்டா எப்படி விளையாடுறாரு, இந்தியா எப்படி விளையாடுவாங்க வாட்ச் பண்ணுவாங்க. நம்மளும் வாட்ச் பண்ணலாம், நானும் வாட்ச் பண்ணேன், நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பிளேயிங் லெவலில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். என்னோட அனாலிசிஸ் படி பிளேயிங் லெவலில் வந்து நியூசிலாந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நியூசிலாந்து வந்து பார்த்தா ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். போன மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண டீம் ஏங்க சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, இருந்தாலும் தெவான் கான்வேக்கு பொதுவாக ஃபின்னால இந்த மேட்ச் உள்ளே வருவாருங்க. ஏன்னா ஃபின்னாலுக்கு இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வெளியே பிபிஎல் விளையாண்டுருந்தார், அதுலேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ இன்றைக்கி அவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பாங்க. அவர் அடிக்கிறாரா எப்படி விளையாடுன்னு பார்க்குறத செக் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்காது. அதே 10 பீப்புள் இருப்பாங்க, ஒரே ஒரு பீப்புள் மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ பிளேயிங் லெவலில் வந்து 10 பிளேயர் போல் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க, அது கன்ஃபார்ம். இந்தியா டீமில் வந்து 2 சேஞ்சஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஒன்று வந்து திருப்பி வரணும், உள்ளே வந்துடுவார். ஏன்னா அவருக்கு லாஸ்ட் மேட்ச்சு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தது போதுன்னு உள்ளே வந்துடுவார். அதே மாதிரி அக்ஷர் பட்டேலும் திரும்பி உள்ளே வந்துடுவார், ஓகேங்களா? இசான் கிஷன் இந்த மேட்ச் உள்ளே வந்துடுவார். இந்த மேட்ச் ரெஸ்ட்டுனா ஹார்திக் பாண்டியா கொடுப்பாங்க, ஏன்னா அவர் 4 நிமிஷம் விளையாடுறாரு. ப்ளஸ் வந்து ஹர்ஷித் ராணா கொடுப்பாங்க. இவங்க 2 பேர் தான் ரெஸ்ட் கொடுப்பாங்க. மற்ற எல்லாருமே இந்த மேட்ச் டீமில் விளையாடுவாங்க. இன்றைக்கி பும்ரா விளையாடுவார், வருண் விளையாடுவார், ஹர்ஷ்தீப் சிங் விளையாடுவார், இசான் கிஷன் விளையாடுவார், மற்ற எல்லாருமே விளையாடுவாங்க அந்த டீமில். ஸோ 2 சேஞ்சஸ் மட்டும் தான் எனக்கு இருக்கும். அதுவும் வந்து ஸ்ட்ராங் சேஞ்சஸ் தான், நத்திங் இஸ் டு சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ அந்த படி பிரச்சனை இல்லை. மேட்ச் வந்து இந்த மேட்ச் வந்து அனலைசிஸ் படி இந்த மேட்ச் வந்து போன மேட்ச் வந்து ஏதோ இந்தியா கொஞ்சம் கேஷுவலாக விளையாண்டாங்க, அதனால் வந்து கொஞ்சம் நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் அந்த மாதிரி நடக்காது. இந்த மேட்ச் கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணுவாங்க. நியூசிலாந்துக்கு என்ன தான் அவங்க டஃப் கொடுத்தாலும் இந்தியா தான் ஃபஸ்ட்டு வின் பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்களும் மேட்ச் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், ஓகே, சரிங்களா? அடுத்து வந்து ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு சொல்லியிருந்தேன். என்ன ட்விஸ்ட்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? T20 வேர்ல்டு கப் இருக்குல்ல, T20 வேர்ல்டு கப் February 8 இருக்குது. ஸோ அதுக்கு 8 முன்னாடி ஓப்பனிங் ஆர்டர் வந்து இசான் கிஷன் இறங்கணுமா, சஞ்சு சாம்சன் இறங்கணுமா? இதுதான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. ஏன்னா அபிஷேக் ஒரு சைடு கன்ஃபார்மு, ஓப்பனிங் வந்து இப்போ திலக் வர்மா நம்பர் 3 ஃபிட் ஆகிட்டார், அவர் வந்துடுவார். அப்போ திலக் வர்மா இடம் இசான் கிஷன் கொடுத்து தான் ஆகணும், கரெக்டுங்களா? அப்போ இசான் கிஷன் வந்து நம்பர் 3லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், நம்பர் 1லேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இப்போ சஞ்சு சேட்டா தான் சொல்ல வரேன், திரும்பி அங்கே தான் வரேன். சஞ்சு சேட்டா வந்து இன்றைக்கி வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாருன்னா T20 வேர்ல்டு கப்பில் அவர் 11ல் இருப்பார். அதை சரி, டீம் 15ல் இருப்பார். 11ல் இருக்கணுமா வேணாமான்னு சொல்லி இந்த மேட்ச் தான் முடிவு பண்ண போகுது. இந்த மேட்ச் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா அவர் 11ல் இருக்க மாட்டார். இதுதான் என்னுடைய அனலிசிஸ். இந்த மேட்ச் அவர் பண்ணலைன்னா கண்டிப்பாக 11ல் இருக்க மாட்டார். ஏன்னா திலக் வர்மா வந்துடுவார். திலக் வந்துட்டாருன்னா நம்பர் 3 திலக் போயிடுவார், நம்பர் 4 சூர்யா போயிடுவார். ஸோ நம்பர் 1, 2 வந்து அபிஷேக், இஷான் கிஷன், இவங்க தான் ஓப்பனிங் பேராக இருக்க போகிறாங்க. அப்படி இருக்குது. அதனால் ஏன்னா அவங்க 2 பேருமே செம்ம வந்து அதிரடி பேட்ஸ்மேன். அவங்க 2 பேரும் ஓப்பனிங் இருக்க விட்டால் நீங்களும் எட்டு பாருங்க, நினச்சி பாருங்க எப்படி இருக்கும். 2 பேருமே வந்து ஹிட்டர்ஸு. 2 பேரும் ஆளு 10 பால் பிடிச்சாலும் டீம் ஸ்கோர் 70 போயிடும். 2 பேரும் ஆளு 10 பால் பிடிச்சாங்கன்னா பவர் பிளே 6 ஓவருக்கு 80 ரன் அடிச்சு போயிட்டு போயிடுவாங்க. போதுமே அவங்க 2 பேரும் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வரவங்க எல்லாருமே நல்லா நல்லா அடிச்சிருவாங்களே. ஸோ அதுதான் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
இதுதான் நம்மளுடைய பிளானு. சரிங்களா? பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டினியூஸாக நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாருமே இது வரைக்கும் கமெண்ட் பண்ணல. வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, ஏதாவது பிளான் பண்ணணுமான்னு சொல்லி திங்க் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும், அக்யூரேட் அனலைசிஸ் பண்ண முடியும். நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.